வீட்டோட மாப்பிள்ளையா இவங்க வர்றதுக்கு கொடுத்த ஆஃபரில் எதை உங்களால் ஏற்றுக்கவே முடியல? சார் உண்மையாக லவ் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. ஆனால் என் ஃப்ரெண்டு உண்மையாக 8 வருஷம் லவ் பண்ணான். அவன் டாக்டரு, வீட்டுக்கு ஒத்தைக்கு ஒரு பையன். இவங்க உண்மையாக லவ் பண்ணதை நம்பி அவங்க அம்மா அப்பா எதிர்த்து அந்த பொண்ணு அவன் கல்யாணம் பண்ணிக்கிட்டான். கடைசியில் அவன் லைஃப் என்னாச்சுன்னா, ஒரு சின்ன மிஸ்டேக்கு, ஒரு மேரேஜ் வீட்டுக்கு போகும்போது அவன் கார் ஓட்டிட்டு போகும்போது கார் பஞ்சர் ஆகிட்டு, இதனால் அவனுக்கு டைவர்ஸ் சார். இப்போ என்ன சொல்கிறாங்க, உண்மையாக லவ் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. கார் பஞ்சருக்கு கார் பஞ்சருக்கு மேரேஜுக்கு ஒரு 1/2 மணி நேரம் லேட்டாக போயிட்டாங்க, இதனால் அவனுக்கு டைவர்ஸ். இவ்வளோ நேரம் எல்லாரும் ஆஃபர்னு பேசிட்டு இருந்தாங்க. இதில் இருக்கிற ஆஃபரில் உண்மையான ஆஃபர் என்னன்னா சார், வீடு தரேன், கார் தரேன், பிளே ஸ்டேஷன் தரேன், WWE பார்க்கலான்னு சொல்கிறாங்க. வீட்டுக்கு வேலைக்காரன், காருக்கு டிரைவரு. ஸோ அதே மாதிரி இப்போ இங்கே இருக்கிறவங்க எல்லாருக்கும் கண்டிப்பாக ஏதாவது பெட்ஸ் இருக்கும். அவங்க நாய் பூனை குட்டிக்கு சாப்பாடு போடுறதுலேருந்து அவங்க தம்பிகளுக்கு மேக்ஸ் சொல்லி கொடுக்குற வரைக்கும் எல்லா வேலையும் நம்ம பார்க்குறோம். ஸோ ஃப்யூச்சரில் கண்டிப்பாக நமக்கு ஏதாவது கலங்கப்படுத்துகிற மாதிரி அவங்க மரியாதையும் கொடுக்க மாட்டாங்க. அப்படின்னு அது நடந்துடக்கூடாதுன்றதுக்காக தான் இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே வந்து விட்டு கொடுக்காம பேசிகிட்டு இருக்காங்க. எல்லாருமே இங்கே பெண் உரிமைன்றாங்க. அந்த மாதிரி ஆண் உரிமை நிறைய இடத்துல மறுக்கப்படுது. எங்களுக்கு இருக்கிற உரிமையை நாங்கள் பேசினா அவங்க வந்து இத்தனை வருஷமாக நீங்கள் இருந்தீங்கல்ல, இப்போ நாங்கள் அப்படி இருக்கிறோம் அப்படின்றாங்க. அது இப்போ ஆஃபரில் வாங்குறதுக்கு பசங்க மனசு என்ன, ஆடி தள்ளுபடி ட்ரெஸ்ஸா சார்? ஏதாவது ஒரு ஆஃபர் கொடுத்துட்டு வாங்குறதுக்கு